ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் லைஃப் ஸ்டைல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரிட்ஜ் டீப் க்ளீனிங் பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரிட்ஜ் ரொம்ப அழுக்காக இருக்குது. நியர்லி 1 month ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி. லாக்டவுன் பீரியடில் வெஜிடபிள்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். ஸோ ஃப்ரிட்ஜ் காலி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. க்ளீன் பண்ணவும் டைம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் காலியானது. திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக சரி டீப் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலான்னு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான், பட் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், ஃப்ரிட்ஜ் ஒரு வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே மேலே பால் கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் நான் மேலே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மற்றபடி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் இருக்க இப்போ ஒவ்வொரு ரேக்காக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரேக்கெலாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணுறதுக்காக சிங்கில் போட்டேன். இப்போ டோரில் இருந்த அந்த பிளேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இது ஒன்று மட்டும் எடுக்க முடியல, ஸோ அதனால் அள்ளி விட்டுட்டேன். இப்போ நான் டீப் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். அதோட மல்டிபர்பஸ் கிளீனர் நான் வீட்லேயே பண்ண DIY தான். இதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லிக்யூடை தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு ட்ரை கிளாத்தை அதில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எங்கெங்கே அழுக்கு அதிகமாக இருக்கோ அதில் நம்ம க்ளீன் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த ரப்பர்லாம் பாருங்கள் ரொம்ப அழுக்காக இருக்குது. அதை நம்ம ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்க அவுட்டிங் பார்ட்டெல்லாம் நம்ம துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த DIY மல்டிபர்பஸ் க்ளீனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி, டிவி, டேபிள், கிளாஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல லிக்யூடாக இருக்குது. ரொம்ப க்ளீன் ஆகுது, நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இப்போ கிளாத்தை வச்சு நான் டோரெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த பிளாக்காக இருக்க ஸ்ட்ரைன்லாம் ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இப்போ ஓரளவு உங்களுக்கு க்ளீன் பண்ணும் போதே தெரியும் ரிமூவ் ஆகி வருது எல்லாம். இதே மாதிரி 2 time நம்ம சேம் ப்ராசஸ் பண்ண போகிறோம். பெட் கிளாத்தை வச்சு